வணக்கம். நான் உங்கள் யூடியூப் சூப்பர் ஸ்டார் பரணி ரங்கா. இன்னைக்கு தேட்டர் ரிலீஸாக இருக்கும் திரைப்படம் டிசி படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படம் எப்படி இருக்குதுன்னு வாங்க பார்த்துருவோம். இந்த திரைப்படத்தில் லோகேஷ் கனகராஜ், கஸ்தூரி ராஜா, தலைவாசல் விஜய், சஞ்சனா, மமிகா காபி மற்றும் பல நடிச்சு வெளிவந்திருக்கும் திரைப்படம் டிசி. இந்த திரைப்படத்தோட கதாநாயகனோட அப்பா கஸ்தூரி ராஜா, கதாநாயகனோட அம்மா சின்ன வயசுலேருந்து இறந்துடுறாங்க. அவங்க சின்ன வயசுலேருந்து இறந்ததை தொட்டு அதுக்கப்புறம் அவர் அப்பாவுக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் இவர் பண்ணுறாரு. அதாவது போலீஸ்காரங்களுக்கு எதிராக என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாம் கதாநாயகன் பண்ணிருக்காரு. இதனாலே இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை இது ரொம்ப வருஷமாக அவங்க பேசாமையே பிரிஞ்சிருக்காங்க. இவர் ஒரு பக்கம் தனியாக வாழ்றாரு, அவர் ஒரு பக்கம் தனியாக வாழ்றாரு. இவர் ஒரு கேங்ஸ்டர் கூட போய் சேர்ந்துருக்காரு. இவர் கதாநாயகனோட கதாபாத்திரம் தாஸ் கதாபாத்திரம். அந்த பாத்திரத்தை தான் நல்லா வாழ்ந்திருக்காரு, நடிச்சிருக்காரு. ஆக்ஷனையும் நடிச்சிருக்காரு. அவருக்கு கதாநாயகனுக்கு அவங்க அப்பாவை ரசித்து கேட்குற பாட்டு ரொம்ப அழகாக பிடிக்கும். உன் நெஞ்சிலே வாரம், உறவுகள், தோணுகதை, அந்த மாதிரி சாங் அவர் கேட்டவுடனே அவர் அப்பாவை நினச்சிக்கிற அப்படியே ஊழிக்கிடுவார். அந்த சீன்லாம் நல்லாவே இருக்குது. இந்த படத்தோட இன்ட்ரோ பிளாக் சீன் ரொம்ப பிரமாதமாக எடுத்திருக்காங்க. அதாவது இன்ட்ரோ பிளாக் சீனில் தான் அனிருத்தோட மியூசிக் வரும். சரி சரி அது நல்லா அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் வரும்போது அந்த இடத்துல போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அசுரன் தனுஷோட திரைப்படத்தில் ஒரு வெட்டினே பார்ப்பாங்க. அந்த மாதிரி உள்ளே அந்த இடத்துல போய், அதாவது ரெண்டாவது கதாநாயகியை உள்ளே காப்பாற்றுறதுக்கு போகிறாரு. அதே சமயத்தில் இவருக்கு தேவையான ஆளும் அங்கே ஒருத்தரை வெட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அவர் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது வெளியே வர முடியுமா அப்படின்னு நினைப்போம். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சடக்குன்னு குத்திக்கிட்டே இருக்காருங்க. இந்த பக்கம் கூத்துறாரு, அந்த பக்கம் கத்தி வெளியில் ரத்தம் தெளிக்குது. தேட்டரை விட்டு ஏந்து ஓடிடுறாங்க ரத்தம் தெளிக்க தொட்டு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் உட்காந்து சீட்டில் ஆடியன்ஸுங்க தூங்குறான். அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறேன்னா, எல்லார்கிட்ட சொல்கிறாங்க இந்த திரைப்படத்தை பார்க்கணுமா வேணாமா, ஏன் இந்த திரைப்படத்தை பார்க்கணும் அப்படி தான் கேள்வி. இந்த திரைப்படத்தில் அப்படி என்ன சொல்ல வந்தாங்கன்னு தெரியல. அந்தளவுக்கு ஒரு கதை மோசமான திரைப்படம் கதையாகுது. அதாவது வன்முறையில் அதிகமாக பயன்படுத்த விட, அதாவது வன்முறை காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் இந்த திரைப்படத்தில் கதையில் கவனம் செலுத்திருக்கலாம். கதையில் கவனம் செலுத்த தவறிட்டாங்க. அப்படிதான் உண்மை. நான் பார்க்கும்போது சரி, சில பேர் இந்த திரைப்படத்தோட ஆடியன்ஸ் பார்க்கும்போதும் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்கிறேன்னா, கதாநாயகன் ஃபஸ்ட்டு படம் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் மேலே எந்த விதமான மிஸ்டேக்லாம் இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் டைரக்ஷன் பண்ணாலும் கண்டிப்பாக வன்முறையை தான் பண்ணியிருப்பார். இந்த படத்தோட கதை சொல்லும்போது இவ்வளோ பெரிய டைரக்டர் கமலஹாசன், விஜய், ரஜினி இவங்கெல்லாம் இவர் எடுத்த ஒரு வெற்றி படம் கொடுத்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜ். இந்த டைரக்டர் அருண் மாதேஸ்வரன் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் கதை சொல்லும்போது இந்த படத்தில் கதையில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு அவருக்கு ஏன் தோணலை? ஒருவேளை டைரக்டர் லோகேஷ் கனகராஜுக்கும் மூளை இல்லாமல் ஆயிடுச்சோ? அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிறது. எந்த திரைப்படம்லாம் எடுத்துருவாங்க பார்த்துருவாங்கன்னு நினப்பில் சுற்றிட்டு இருக்காங்க இந்த லோகேஷ் கனகராஜ். அப்புறம் நம்ம இந்த யார் ஒரு எல்லா படத்தையும் சுட்டி எடுக்கிற டைரக்டர், ஆனால் ஹிட் குத்துருவார். அதை மட்டும் பார்த்துருவார். அட்லி இன்னும் இருக்காங்க. ஓகேங்களா? இது மாதிரி ஒரு சுட்டு எடுக்கிற டேரக்டருங்க ஒரு 3-4 டேரக்டருங்க இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தா பழைய திரைப்படத்தை வெற்றி படத்தை கதையை சுட்டு எடுத்துகிட்டு அந்த படமை நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்கிற டேரக்டர் அட்லி. ஓகேங்களா? ஸோ இந்த திரைப்படம் டிசி திரைப்படத்தில் கதாநாயகி சஞ்சனா கொஞ்சம் சீன் வராங்க. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப் தான் வேறு ஒரு கதாநாயகி. அந்த கதாநாயகியை தான் காப்பாற்றுறதுக்கு உள்ளே வராரு. இது முக்கியமான இந்த திரைப்படத்தில் ஒரு கதைன்னு சொன்னால், ஒரு பையனை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த பையனோட அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு பணம் 7 லட்ச ரூபா. அந்த 7 லட்ச ரூபாவே வேறு யாரோ தொழில்தான் பரவாயில்ல, போலீஸ்காரங்களே தெரியுறாங்க. அந்த பையனுக்கு அந்த பணத்தை எடுத்து நான் எப்படியா சேர்க்குறேன். இதுக்கப்புறம் போலீஸ்காரனுக்கு எதிராக நடக்கிற சம்பவம். ஏன்னா அந்த போலீஸ்காரனை இவர் கொண்டுறாரு. ஸோ இவர் கொண்டு தொட்டு யார் இவர் இந்த டீம் யார், போலீஸ்காரனை ஏன் தைரியமாக போடுறாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த படத்தை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டீம் கதாநாயகனோட டீம் மாட்டிச்சா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட முழு கதையும் சார். படத்தோட வந்த கதைலாம் இல்லை. படத்தோட இன்ட்ரோ பிளாக் சீன் நல்லாயிருக்கு. கிளைமேக்ஸ் பரவாயில்ல, உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கொண்டு போகணும்னு நினச்சி சுமாராக முடிச்சிருக்காங்க கிளைமேக்ஸ், அவ்வளோதான். மற்றபடி இந்த திரைப்படம் யார் பார்க்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்த திரைப்படம்
வன்முறையாக வேணும், ஆக்ஷன் ரொம்ப ஹெவியாக வேணும், ரத்தம் தெளிக்கணும் அப்படின்னு வந்து யார் பார்க்க நினைக்கிறாங்களோ இந்த திரைப்படம், இந்த வாரம் தியேட்டர் ரிலீஸாக இருக்க படம் டிசி. முக்கியமாக இந்த திரைப்படம் வந்து ஆக்ஷனை விரும்புகிறவங்க மட்டும் போய் பாருங்கள். ஃபேமிலி ஆடியன்ஸ் இந்த திரைப்படம் யாரும் போய் பார்க்காதீங்க, காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதுக்கு ஓடிடியில் இருக்கிற திரைப்படத்தை பாருங்கள். இது என்னோட தனிப்பட்ட முறை, என்னோடய கருத்து நீங்கள் கேட்கலாமா வேண்டாமான்ட்டு அது உங்கள் இஷ்டம். நான் கண்டிப்பாக நல்லதாக சொல்கிறேன். எல்லாக்கிட்டும் சொல்லுவேன், படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குதுன்னு, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். இப்போவும் நான் அப்படி தான் சொல்லியிருக்கேன், இந்த திரைப்படம் நல்லாவே இல்லை. நான் சொன்னது உண்மையாக இல்லையா? இந்த திரைப்படத்தை யார் போய் தேட்டரில் பார்த்து அதுக்கப்புறம் என்னோடய திரை விமர்சனத்தை பார்த்து உங்களோட கருத்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். வணக்கம் நண்பர்களே.